தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 10,000க்கும் அதிகமான பள்ளி வாசல்கள் இருக்குது. இப்போ 10,000க்கு அதாவது தெளிவான ஒரு கணக்கு கிடையாது. பள்ளிவாசல் கூட்டமைப்புன்னு சொல்லி இருக்குதுன்னு சொல்லிக்குவோம். முஸ்லீம்கள்ட்ட நிர்வாக திறமையின்மை நிறைய காணப்படுது. அப்போ பள்ளிவாசல் எத்தனை இருக்குதுங்கிறத கூட தெளிவாக நம்மளால் சொல்ல முடியல. ஒரு 10,000, ஒரு 11,000, சில கருத்து பிற ஒரு 12,000 வரைக்கும் வருது. அப்போ இந்த பள்ளிவாசல்கள் ஒரு 12,000 பள்ளிவாசல் ஏறக்குறைய இருக்குது. இந்த பள்ளிவாசல்கள் இந்த முத்தவழி நிர்வாகம் பண்ணுறாரு, தலைவர் இருக்கார், இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை நம்ம பேசுகிறோம். அப்போ பள்ளிவாசல் முத்தவள்ளிகளாக பல ஆயிரம் பேர் இருக்கிறாங்க. இப்போ 12,000 பள்ளிவாசல்னால் ஏறக்குறைய ஒரு 11,000க்கு மேலே முத்தவள்ளிகள் இருப்பாங்க. இப்போ இந்த முத்தவள்ளிகளுக்குள்ள ஒரு தொடர்புகள் இருக்குதா? ஒன்றும் இல்லை. இந்த முத்தவள்ளிகள் எப்படி தேர்வு செய்யப்படுறாங்க முஸ்லீம்களுக்கு தெரியுமா? தெரியாது. அது முத்தவள்ளிகள் எப்படி இருக்கணும் முத்தவள்ளிகளுக்கும் தெரியாது. அப்போ ஒரு பள்ளிவாசலை நிர்வாகம் பண்ணணும்னா நம்மள்கிட்ட என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறானா இல்லையா? இது எத்தனை முத்தவள்ளிகளுக்கு தெரியும்? தெரியாது. ஏதோ அரசியல் செல்வாக்கு, பணபலத்தில் பெரிய ஆள் பெரிய ஆள், இந்த மாதிரி இருந்தால் குடும்ப பாரம்பரியம் பெருசு, இந்த மாதிரி முத்தவள்ளி, பரம்பரை முத்தவள்ளி, இந்த மாதிரி 4 பள்ளிக்கு அவர் முத்தவள்ளி, 5 பள்ளிக்கு முத்தவள்ளி, இவர் இந்த பள்ளிக்கு முத்தவள்ளி, இப்படிங்கிற மாதிரி இருக்கிறோம். இதை குர்ஆனில் பார்த்தீங்கன்னா 9வது சூறால 18வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய பள்ளிகளை நிர்வாகம் பண்ணக்கூடியவங்கள பண்பை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பி தொழுகையை நிறைவேற்றி ஜக்காத்தை கொடுத்து அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்படாமல் இருக்கிறாங்கல்ல, இவங்க தான், இத்தகையவர் தான் நேர்வழி பெற்றவர்கள் இருக்க போதுமானவங்க. இப்போ அல்லாஹ் சொல்லக்கூடியது அல்லாஹ்வை நம்பணும், மறுமையை நம்பணும், தொழுகையை கரெக்டாக தொழுகணும், ஜக்காத்து கொடுக்கணும், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது. இந்த பண்பு உள்ளவங்க தான் நிர்வாகத்துக்கு வரணும். அப்போ நிர்வாகத்துக்கு வரக்கூடியதுக்கு இந்த மாதிரி விஷயம், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது. இது 9வது சூறால 18வது வசனத்துலேயும் 8வது சூறால 34வது வசனத்தில் இருக்குது. அப்போது நிர்வாகத்துக்குள்ளே வரதா இருந்தால் பொறுப்பு, இது பொறுப்பை குறித்து அல்லாஹ் விசாரிப்பாங்கிற பயம் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சுட்டி காட்டுறாங்களா, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் சொல்லி. அப்போ ஆட்சி தலைவர் குடிமக்களுக்கு பொறுப்பாளிங்கிறாங்க. அப்போ ஒரு மஹல்லாவுக்கு முத்தவள்ளியாக நீங்கள் இருக்கிறீங்க, தலைவராக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மஹல்லா வாசிகள் குறித்த அல்லாஹ் விசாரிப்பான். நம்ம சரியாக நடந்துக்கணும், முறையாக நடந்துக்கணும், இப்படிங்கிற எண்ணம் முதல்ல இருக்கணும். இது பதவி வாங்கிட்டு பந்தாவாக உட்காந்துக்க வேண்டியது, நான் இந்த பள்ளிக்கு முத்தவள்ளிங்க, நான் இந்த பள்ளிக்கு செக்ரட்டரிங்க, நான் இந்த பள்ளிக்கு பொருளாளருங்க, இப்படின்னு உட்காந்துக்கிறதுனால நன்மைக்கு பதிலாக தீமை தான் கிடைக்கும். ஆனால் பொறுப்பு இருக்குல்ல, அந்த பொறுப்பை உணர்ந்து நடக்கணும். அப்போ அந்த பொறுப்பை உணர்ந்து நடக்கிறதா இருந்தால் முதல்ல நமக்கு குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் தொடர்பு இருக்கணும். நம்ம மீண்டும் திருப்பி சொல்ல என்னன்னு கேட்டால், முஸ்லீம்களுக்கும் குர்ஆனுக்கும் மத்தியில் மிகப்பெரிய இடைவெளி இருக்குது. இந்த இடைவெளியை குறைச்சிக்கிட்டே வரணும். குர்ஆனுக்கும் நமக்கு தொடர்பு இருக்கணும். அப்போ தலைவர்களாக முத்தவள்ளியாக இருக்கக்கூடியவங்களுக்கு குர்ஆனுடைய நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு மஹல்லாவில் ஒரு 100 குடும்பம் இருக்குது அப்படின்னா ஒரு 200-300 பேர் இருப்பாங்க, கண்டிப்பாக ஒரு 500 பேர் இருப்பாங்க, ஒரு 1000 பேர் இருப்பாங்கன்னா அந்த 1000 பேர்த்துக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஒரு 10 பேருக்கு ஒரு பிரச்சனை ஏற்படலாம், ஒரு சொத்து பிரச்சனை ஏற்படலாம், அல்லது குடும்ப பிரச்சனை ஏற்படலாம். இந்த பிரச்சனைகளை அழகான வகையில் குர்ஆனை வச்சு தீர்க்கக்கூடிய அறிவு இருக்கணும், ஹதீஸை வச்சு தீர்க்கக்கூடிய அறிவு இருக்கணும். இது இல்லாமல் ஏதோ ஒரு உலமாக்களையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறது. இந்த நிர்வாகிகளுடைய பழக்கம் எப்படி இருக்குன்னா, அந்த உலமாக்களை கேட்கணுங்க, இந்த உலமாக்களை கேட்கணுங்க. ஒரு முத்தவள்ளின்னு சொல்லி சொன்னால் எதுக்கு முத்தவள்ளியாக இருக்கணும்? சும்மா பெயிண்ட் அடிக்கிறதுக்கும், சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கும், ஆணி அடிக்கிறதுக்கும், லைட்டு போகிறதுக்கு மட்டுமா? இது மட்டுமல்ல, அந்த மஹல்லால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு சுமூகமாக தீர்க்க முடியும். எப்போ தீர்க்க முடியும்? குர்ஆனுடைய அறிவு இருந்தா, ஹதீஸுடைய அறிவு இருந்தா. அப்போ இந்த அறிவு அதிகமான முத்தவள்ளிகள்கிட்ட கிடையாது. அந்த கிடையாததுனால தான் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஒரு குடும்ப பிரச்சனையா தீர்க்கவே முடியல, அந்த உலமாட்ட கேட்டுங்க அப்படிங்கிறது. அப்போ ஒரு சொத்து பிரச்சனையா, அந்த சொத்து அவங்கக்கிட்ட கேட்டுங்க, நமக்கு தெரியாது அப்படிங்கிறது. அப்போ எப்படி இந்த பொறுப்பை வாங்கிக்கிட்டு செயல்படாமல் இருக்கிறீங்க? அப்போ வழக்கை கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து நேரத்தை ஒதுக்கி நம்மளுடைய வேலையை 2ஆம் பட்சமாக்கி
அவங்களுக்கு வந்து நம்ம உதவி செய்யணும். நம்ம முஸ்லீம் உதவி செய்கிறது கடமை தானே. அப்போ இந்த பொறுப்பு இருக்கிறதுனால வராங்க. முத்தவல்லிங்கிற ஒரு பொறுப்பு இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த சமுதாய மக்கள் வராங்க. அந்த மஹல்லாவாசிகள் வரும்போது அலைக்கழிக்க விடுவாங்க. இன்றைக்கி முத்தவல்லிகள் எப்படி இருக்கிறாங்க? லேசாக அணுக முடியுதா? முத்தவல்லிகளுக்கும் அந்த மஹல்லாவாசிகளுக்கும் தொடர்பு இருக்குதா? தொடர்புலாம் பெரிய அளவுக்குள்ள ஒன்றும் இருக்காது. அவங்க முத்தவல்லிகள் வரது பார்த்தீங்கன்னா அவங்க வருவாங்க, வந்தவுடனே தொழுத உடனே கிளம்பி போயிடுவாங்க. அந்த மஹல்லாவாசிக்கு என்ன தேவை, இங்கே என்ன பிரச்சனை கொண்டு வந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு வந்து இந்த வகையில் வந்து தீர்வு சொல்ல முடியும், இதையெல்லாம் எதையுமே செய்ய மாட்டாங்க. அப்படியே செஞ்சாலும் ஒரு தடவை வந்து செய்வாங்க. செஞ்சுட்டு அடுத்த முறை ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் 10 தடவை ஃபோன் பண்ணாலும் ஃபோன் நம்பரை பார்க்க வேண்டியது இவனுங்களா இப்படி வச்சுருவாங்க. அப்போ இது பொறுப்புகளுக்கு தகுதி இல்லாதவங்க அப்படின்னு வந்து தெளிவாக தெரியுதா இல்லையா? ஒரு விஷயம் நம்மளால் செய்ய முடியலன்னு சொல்லி சொன்னால் அந்த பொறுப்பை எதுக்கு வகிக்கணும்? அப்போ அந்த பொறுப்பை வகிக்கிறதுக்கு வந்து ஒரு வகையில் வந்து அல்லாட்டு நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டுருக்கோம்ல. இதையெல்லாம் மறந்துட்டு முத்தவல்லி 50 வருஷம் எங்கள் அப்பா முத்தவல்லியாக இருந்தார், எங்கள் அண்ணன் முத்தவல்லியாக இருந்தார், இப்போ நான் முத்தவல்லியாக இருக்கிறேன் இப்படிங்கிற மாதிரி வந்து பரம்பரை முத்தவல்லி இதில் எங்கேருந்து வருது? அப்போ முத்தவல்லி அப்படிங்கிறதுக்கு அதிகமாக நம்ம வந்து பொறுப்பு வந்து இருக்குது. அந்த பொறுப்புகளை வந்து அந்த மஹல்லாவாசியில் தொடர்பு இருக்கணும், சமுதாய மக்களோட தொடர்பு இருக்கணும், ஒரு பிரச்சனை எப்படி அணுகணுங்கிற அந்த தீர்க்கமான அறிவு இருக்கணும். உதாரணத்துக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் கொடுக்கறது இல்லை. சமுதாய மக்களை பார்த்து 3 சாரம் பிரிக்க முடியும். ஒருத்தருக்கு அறிவில் வந்து நல்லா விசாலமாக எல்லாம் கொடுத்துருப்பான், நல்ல அறிவாளியாக இருப்பாங்க. அதே மாதிரி உடல் வலிமையெல்லாம் கொடுத்துருப்பான், ஒருத்தருக்கு பொருளாதார வலிமையை கொடுத்துருப்பான். அப்போ இந்த மஹல்லாவாசியில் இந்த 3 சாராரை நம்ம பார்க்கலாம். ஒருத்தருக்கு வந்து அறிவு இருக்கும், ஒருத்தருக்கு வந்து பொருளாதார ரீதியாக இருக்கும், ஒருத்தர் உடல் வலிமை இருக்கும். அப்போ இந்த மஹல்லாவாசியில் இப்படி ஒருங்கிணைச்சு யாரை வச்சு என்ன வேலை செய்ய முடியும், யாரை வச்சு எந்த பிரச்சனை தீர்க்க முடியும், இந்த நாலேஜ் எல்லாம் வந்து முத்தவல்லிகளுக்கு இருக்கணும். முத்தவல்லிகள் வர வேண்டியது பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கே முதலமைச்சருங்கிற மாதிரியான ஒரு தோரணையில் தான் போயிட்டுருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு சொல்லி குரூப்பை வந்து ஏற்படுத்தி அவங்களுக்கு ஒரு கோஷ்டியை போட்டுக்க வேண்டியது பணக்காரங்களாக மட்டும்தான் இருப்பாங்க. இருக்கும்போது இதனால் வந்து என்ன பிரயோஜனம் ஏற்பட போகுது? அப்போ மஹல்லாவில் வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து இவங்களால தீர்க்க முடியலங்கும் போது தான் இவங்ககிட்ட போகும்போது அணுக முடியல, இவங்களையே பார்க்க முடியல, இவங்க தீர்க்கவும் மாட்டாங்க. அப்படிங்கும்போது தான் அடுத்தது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. இந்த சமுதாயம் எப்படி இருக்குது பாருங்க. நல்லா கேட்குறான், அறியாமை காலத்து தீர்ப்பை தான் நீங்கள் விரும்புகிறீங்களா? நல்லா கேட்குறான். இது வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய புத்தகம், எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குது. இதை தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணுறாங்க? இந்த தீர்ப்பின் பக்கம் வரதும் இல்லை, மக்களை தூண்டுறதும் இல்லை, எதுவும் பண்ணுறதும் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க முஸ்லீம்கள்? ஸ்டேஷனுக்கு போயிடுறது. ஸ்டேஷனுக்கு போகும்போது என்ன ஆகும்? அவங்க சொல்லக்கூடிய தீர்ப்பின் பிரகாரம் நவுந்துட்டு போயிடுறது. அப்போ இதெல்லாம் எதை காட்டுது? இதெல்லாம் முஸ்லீம் தலைவர்களுடைய அறியாமையை காட்டுது. அப்போ முத்தவல்லிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க முதல்ல பார்த்து தன்னோட பொறுப்புகளை உணர்ந்து நடக்கணும். பதவி வெறி இருக்கக்கூடாது. தங்களால் வேலை செய்ய முடியல, பொறுப்பை உணர்ந்து நடக்க முடியலன்னா அவங்களாகவே ஒரு நல்ல பொறுப்பாளியாக, அதாவது வந்து நல்ல வேலை செய்யக்கூடியவங்களாக பார்த்து அவங்கள வந்து தேர்வு பண்ணணும். இந்த தேர்வுகளை வரதில்லை, விடாப்படியாக அது இறங்கிட்டா பெரிய கௌரவம் இறங்கிடும். அல்லாட்ட மறுமையில் மாட்டிக்குவோமே, இந்த பயமெல்லாம் இல்லை. நீங்கள் இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னா கூட எந்த வேலையும் செய்கிறதில்ல. முத்தவல்லி அவ்வளோதான். முஸ்லீம்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அப்போ பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அந்த பொறுப்பில் இருந்துக்கிட்டு தீர்க்காமல் இருக்கிறது எப்படி? ஒரு ஜமாத் கட்டமைப்பு இருக்குது, ஒரு கூட்டமைப்பு இருக்குது. நமக்கு தொழிலாளிகள் தானே வந்து தினசரி சந்திக்க முடியும். ஃபஜ்ரில் ஒரு மஹல்லா இருக்குதுன்னா ஒரு மஹல்லாவில் ஒரு 300 பேர் சந்திக்க முடியும். அப்போ வந்து லுஹரில் வந்து சந்திக்க முடியும், அசரில் சந்திக்க முடியும், மகரீபில், இஷாவில். இது தொழிலாளிகளுள்ள கூட்டமைப்பு. எளிமையான முறையில் எந்த வித அறிவிப்பும் இல்லாமல் தொழுகைக்கு வரும்போது சந்திக்கும் போது இன்னார் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, குடும்ப பிரச்சனை, ஜமாத்தில் ஒரு 10 பேர் குறிப்பிட்டு போய் அந்த பிரச்சனை தீர்க்க முடியாதா? ஒரு சொத்து பிரச்சனை தீர்க்க முடியாதா? குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை தீர்க்க முடியாதா? இதுக்கு தயாராக இல்லை. அப்போ இந்த கட்டமைப்பு கூட்டமைப்புலாம் உடைக்கும் விதமாக தான் முத்தவல்லியோட நடவடிக்கை இருக்குது. இப்போ ஒன்று நீங்கள் பதவியை வகித்து சரியான வகையில் நடந்துக்கிட்டால் கூலி இருக்குது, மிகப்பெரிய கூலி இருக்குது. முஸ்லீமுக்காக உழைக்கிறது வந்து மிகப்பெரிய கூலிக்கு ஒரு விஷயம், மறுமையில் மிகப்பெரிய கூலி கிடைக்கும். இல்லை அந்த பதவியை வகித்து என்னால் செயல்பட முடியாது, ஆனால் பதவியும் விடமாட்டேன் அப்படின்னா மறுமையில் தண்டனைக்குரிய விஷயமா இருக்கும். அதெல்லாம் முஸ்லீம்களோட கலந்து வாழ்ந்தாதான் என்னென்ன தப்புகள் நம்ம செய்கிறோம்னு சொல்லி கீழே உள்ள மக்கள் சொல்லுவாங்க. நீங்கள் மேலே உள்ளவங்கள்டே பழகிட்டு இருக்கிறது. முத்தவல்லி அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருந்தால் அவர் கோடீஸ்வரர் கூட தான் பழகுவார்.
கீழே உள்ளவங்களுடைய அந்த பாதிப்பு அந்த வலிகள்லாம் எப்படி தெரியும்? தெரியாமையே போயிடும். அப்போ அதனால் இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி இருந்தாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எப்போ வேணாலும் யார் வேணாலும் அணுக முடியும். இலகுவா ஒரு தலைவரை எப்போ அணுக முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி கேட்குறாங்களே ஒரு விஷயமா, அப்போ நபி ஸல்லல்லாஹு சுட்டி காட்டுறாங்க, நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க அப்படிங்கிறாங்க, உங்களுடைய தேவையை நான் பூர்த்தி செஞ்சு கொடுக்குறேங்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லக்கூடிய நிர்வாகியாக இருக்கணும். அப்போ அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் நிர்வாகியாக நம்ம இருந்தால் தான் மறுமையில் கூலி கிடைக்கும். அதற்கு மிக முக்கியமான விஷயம் குர்ஆனுடைய நாலேஜ் வேணும். குர்ஆனுடைய நாலேஜ் இல்லைன்னா நீங்கள் முத்தவல்லியாக இருந்து பிரயோஜனம் இல்லை. இது மறுமையில் கடுமையான தண்டனைக்கு ஆட்படுத்தப்படுவீங்க. அதை வரக்கூடிய காலகட்டத்திலங்காவது நம்ம குர்ஆனை படித்து அதன் அடிப்படையில் நிர்வாகம் செய்யக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும்.